பாஜகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ஒரு கூட்டத்திற்கோ ஒரு போராட்டத்திற்கோ ஒரு நிகழ்வுக்கோ அனுமதி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர்களை கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கி அவர்களை ஒரு நிகழ்ச்சியை சரியா நடத்த விடாத ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நான் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறேன்னா எதிரா இருக்கிறது, ஆட்சியின் நடவடிக்கைக்கு நான் எதிரா இருக்கிறேன். ஏன்னா அதை தடுத்திருக்க முடியும் என்பதில் நான் அழுத்தமான நம்பிக்கை உள்ளவன். நான் உதாரணத்திற்கு நாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு அனுமதி கேட்டா கொடுக்கறதே இல்ல. உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாதுகாப்புக்காக போராடினா எங்களுக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நான் போய் ஆதரவா இருக்கிறேன்னு சொன்ன போலீஸ் வீட்டை விட்டு வெளியே போக, இது என்ன அப்படி பார்த்தா ஆட்சியாளர்கள் எங்க வேணாலும் போலாம், எதிர்கட்சியினர் கட்டுப்பாடோடு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அது விஜய்க்கு மேல மிக அதிகமாக கட்டுப்பாடு நிகழ்த்தப்பட்டது. ஆக அப்படி இருக்கும்போது அவர்கள் புதிய கட்சியை சார்ந்தவர்கள், அதனால அவங்க சில தடுமாற்றங்கள் நடந்தது உண்மை. ஆனா அந்த தடுமாற்றங்கள் தடமாற்றங்களாக மாறி பல உயிர்களை பலியாங்கினது யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனா இதுக்கு விஜய் மட்டுமே காரணம் என்று என்னால் சொல்ல இயலாது.